ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:35. 3:30க்கு இங்கேருந்து கிளம்புற பிளானு. ஸோ நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம். நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தேங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன், டியூக் 200. இதில் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம், ஊட்டி ரைடு ஃபுல்லாகவே. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அவங்க எல்லாமே 3 மணிக்கே கால் பண்ணாங்க. நான் தான் லேட்டாக எழுந்திப்பேன் நினச்சிட்டு எனக்கே ஃபஸ்ட்டு கால் பண்ணானுங்க. ஆனால் நான் தூங்கவே இல்லை. எனக்கு லைட்டாக தூங்கினேன், பட் இந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு தூக்கமும் வரல. ஸோ நமக்கு இங்கேருந்து ஊட்டி பார்த்திங்க அப்படின்னா 420 கிலோமீட்டர்ஸ். ஸோ 9 to 10 ஹவர் காட்டுது. ஸோ பைய தான் போகிறோம். ஓகே கேஸ், பாய்ஸ் எல்லாம் வந்த உடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சு கேஸ். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:10 நினைக்கிறேன். தெரல எத்தனை வண்டியில் தப்பாக வருது. ஸோ எஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப் டீ பிரேக் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15 கிலோமீட்டர்ஸில். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ கைஸ், டீ குடிச்சிட்டு இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் காட்டுது. ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:43. ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு அனுகிரகான்னு ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அங்கே நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கைஸ் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஒரு செக்கிங் பண்ணிட்டாங்க 2 வரையும். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட்டு, முன்னாடி போன 3 பைக்கே விட்டாங்க. எங்கள் 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி சும்மா ஒரு என்ட்ரி போட்டு சொன்னாங்க. ஆமாம், டாப் பாக்ஸில் என்ன இருக்குது அவர் தொட்டு தட்டி தான் சுண்டி பேக்காரு. ஸோ வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு, எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, அதெல்லாம் எழுதிட்டு எங்களை அனுப்பிட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து பைக் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எப்படி சொல்ல, கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் இந்த வழியோடு நாங்கள் நிறையா டைம் வந்திருக்கோம், அதனால சொல்கிறோம். ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 30 செகண்ட் நின்றதுக்கே ஒருத்தனையும் காணும். இங்கே ஒரு 5 மினிட்ஸ் நின்றுருப்போம். இங்கே முன்னாடி ஒருத்தனையும் காணும். கேட்டாங்க, முன்னாடி போன ஒரு 3 பைக் போச்சு, அது உங்கள் டீம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோம். சரி, இப்போ நாங்கள் அவங்கள போய் பிடிக்கணும். கைஸ் கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. ஸோ 2வது பிரேக் எடுக்க வேண்டிய இடம் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை. அங்கே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு அங்கே ஊருக்குள்ளலாம் ரோடு ரொம்ப மோசம். ஸோ பைய தான் நாங்கள் ஒரு 65 to 80 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் 2 பேருமே போய்கிட்டுருக்குறோம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பைபாஸ் தான். அங்கே போயிட்டு அங்கே நிற்கிறாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கூட அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி போக வேண்டியதுதான். இங்கே ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால என்ன ஆச்சுன்னா இந்த டீ கடை இருக்கே தெரியாது. இல்லாட்டா டேரெக்டாக இவ்வளோ தூரம் அந்த டீ கடையோட இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே தான் பைக்கை நிப்பாட்டிடுவோம். இப்போ கொஞ்சம் இந்த ஹைவே ஒர்க் நடந்துகிட்ருக்கனால இது உள்ளே இருக்கே தெரியாத மாதிரி இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்து சென்னை வரும்போதெல்லாம் அந்த சைடு போட்டுருந்தாங்க. இப்போ தான் இந்த சைடு போட்டுட்ருக்காங்க. இந்த பெட்ரோல் பம்ப் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஆமாம், போலீஸ் பிடிச்சாங்க. சேர்த்துறான். முன்னாடி போனால் 4 பேர் 3 பேர் உங்கள் வண்டியா? ஆமாம், எங்கள் வண்டி தான். அப்பா நின்றுங்க, திரும்ப இடத்துல நின்றுங்க. இங்கே வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மேப் போட்டதுக்கு அங்கே ஒன்றும் இல்லையா வண்டியில்? நான் இவன் பின்னாடி வரேன் சரியா, இவன் டபக்கு அப்படி திரும்பி போயிடுவான். நான் எனக்கு திரும்ப டைமே கிடையாது, நேராக பள்ளத்தில் விட்டுருவேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பிரேக்கில் இங்கே டீ குடிக்கல. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். திருமங்கலத்தில் டோல்கேட்டில் போய்ட்டு டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் கைஸ். இங்கேருந்து திருமங்கலம் டோல்கேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்ரு. இது கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு வண்டியோட கண்ணாடி, எஃபிசரோட கண்ணாடி. இதில் கண்ணாடி இல்லை இந்த வண்டிக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டெயின் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் ஓகே, கண்ணாடியே இல்லாததுக்கு இது ரொம்ப பெட்ரு. இந்த இடத்துல தான் கைஸ் நான் வந்து அட்வென்ச்சரை மிஸ் பண்ணுறேன். நம்ம எஸ்டி அட்வென்ச்சரை வண்டியை வாங்கி வச்சு மூடி போட்டு வச்சுட்டு வந்துருக்கேன். கொஞ்சம் ரோடு இன்னும் பள்ளமாக தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி அவன் ஏறி குச்சி போயிடுறான். இது கீழே கடந்தது டம்முன்னு. அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி பைக்கே ஓட்டிட்டு இதில் வந்தால் ஓகே. அட்வென்ச்சர் அந்த வண்டியை ஓட்டிட்டு சின்ன பழத்தோட அப்படி அமுங்குது. அதுதான் நமக்கு ஒரு மாதிரி டம் அப்படிங்குது. பட் அப்படி ரஷ்ஷாக ஓட்டுறா சொல்கிறேன்.
எதர்ச்சியாக ஒரு பள்ளத்தில் விட்டால் அப்படி ஆகுது. அது எதர்ச்சியாக விட்டாலும் தெரிஞ்சு விட்டாலும் ஒன்றுமே தெரியாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இடத்துல டயரு ஸ்பின் ஆகுது நல்லா. பட் பிரேக் சூப்பராக இருக்குதுல்ல அண்ணா. இந்த மாதிரி பள்ளங்கள்லாம் வரும்போது நம்ம வந்து அட்வென்ச்சரை மிஸ் பண்ணுவோம். ஏறி குச்சி போய்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. பட் இதுவும் நல்லா இருக்குது. பிரேக் சூப்பராக இருக்குது. இதில் பேக் பிரேக் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வண்டியில் கம்மியாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்லாம் சூப்பராக இருக்குது. நான் பறந்துட்டாங்களா பிடிச்சிடலாம் கைஸ். இந்த வண்டியில் அது நல்லா இருக்குது. 200cc செம்மையாக போகுது வண்டி. வண்டியை திருக்கணும்னே சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அப்படி பண்ணால் மாட்டிக்கிறோம். அட்வென்ச்சரை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஊட்டி போவோம். ரோடு கொஞ்சம் அந்த விட்டு போட்டுச்சுருக்காங்க கைஸ், துள்ளி இதாவது. பட் இதில் வந்து இப்போ தான் கண்ட்ரோல் வந்திருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டருக்கு பிஃபோர்லாம் செம்ம இந்த மாதிரி பள்ளமாக இருந்துச்சு. அப்புறம் கண்ட்ரோலே இல்லை. இப்போ கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் வண்டி சூப்பராக இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர்ஸாக கண்ட்ரோல் வந்துருச்சு. நல்லா இருக்குது. இப்போ ஓட்டுறதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. பைக் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுன்னு சொல்லிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் கட்டுப்படுத்தி போய்கிட்டு இருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடாக இருந்துச்சுன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவோம். 80 இப்போ வரைக்கும் நாங்கள் 80 தான் போயிட்டுருக்கோம். 80லேயே போகலான்னு பிளானு பார்ப்போம். 80லாம் அங்கே ஒருத்தர் போக மாட்டாங்க. கண்ணை முடித்த ஒருத்தனை காணும். அங்கே பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற ஃபியூவலுக்கு பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர் போகுதுன்னு போட்டிருக்கு. திருமங்கலத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்க நிற்பாங்க. எனக்கு வழி தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரும் கிடையாது, மொபைல் சார்ஜரும் கிடையாது. ஸோ திருமங்கலம் வந்துருச்சு. எங்கே போகணுன்னு தெரில. மேலே போனோமா கீழே போனோமா? சரி, ஓகே. அங்கேயே நிற்பானுங்க. க்ளோஸ் பண்ண முடியாது. வாயில் டச் இருக்காதா? ஆகும், எப்பயாவது ஆகும். க்ளோஸ் பண்ணிடுவா. இழுத்து போட்டான். எங்கேயா நிற்பானுங்க. படுக்கு பிடிச்சி சுற்றலாம் பார்த்தேன், முடியல. வண்டி வெயிட்டாக இருக்குது. எனக்கு கால் விட்ட மாட்டுது. பைபாஸ் வந்துட்டோம். இனி இந்த ரோடு நல்லாயிருக்கும். அதனால பிரச்சனை இல்லை, இழுத்து போயிடலாம். ரோடு பள்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போய்ட்டு அவங்க போய் பிடிச்சிடுவோம். இனி கொஞ்சம் வந்து 100லேயே க்ரூஸ் பண்ணி போயிடலாம் கைஸ். 100, 110 அந்த மாதிரி வச்சு போயிடலாம். இப்போ எங்கே போகிறோம்? திண்டுக்கல் உசிலம்பட்டி. கொஞ்சம் தூரம் பைபாஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே தான் போகணுன்னு சொன்னானுங்க. அந்த மாதிரி நான் கேள்வி பார்த்தேன். நான் மேப்பில் கூட ரூட் பார்க்கல. ஸோ அடுத்த ஃபியூல் பிரேக் எங்கே எடுக்க போகிறோன்னு தெரில. பட்டு இங்கே அடுத்த டோல்கேட்டில் வந்து டீ குடிக்கணும்னு சொன்னானுங்க. ஸோ அங்கே தான் இருப்பாங்க. எனக்கு மறந்தே போயிடுச்சு நாங்கள் மேப் பார்க்கும்போது. ஸோ அந்த டோல்கேட்டில் டீ குடி பண்ணிப்போம் அப்படின்னானுங்க. டீ பிரேக் முடிஞ்சது. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு ரைட் எடுக்கணும். இங்கேருந்து தாராபுரம், அதுக்கு அப்படியே அவுட்டரில் போயிட்டு அப்படி ஊட்டி. அது எனக்கு வழி தெரியல, அவங்க சொன்னாங்க. அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். முன்னாடி 2 பேர் தனியாக டூருக்கு போயிருக்காங்க. அவங்களே பிடிக்க பிறக்கும். அவங்கள கண்டு கேட்டு தூரம் வரைக்கும் காணும் கைஸ். பார்க்கலாம். இது வந்து 3வது டோல்கேட்டு நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ முன்னாடி 2 பேர் போனாங்க. இங்கே நிற்காங்களான்னு பார்ப்போம். தலைவரே கம்பியோட வச்சு சாத்திருப்பார். ஃபியூல் வந்து கம்மியாகிடுச்சு கேஸ். இன்னொரு இது ரேஞ்ச் வந்து 130 வரைக்கும் காட்டுது. இல்லை நம்ம வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் அடிச்சு விரட்டி போட்டு ஓட்டேன். நல்லாவே விரட்டினா
பெடஸ்ட்ரியன் கிராஸ். அவன் முன்னாடி விட்டான். அங்கே நிற்காங்க, அங்கே நிற்காங்க. நான் அவனே கூப்பிட்டு வரேன் கேஜிய. சரி அங்கே திரும்ப ஒருவன் தாண்டி விட்டாங்க. இவங்க எங்கே நின்னாங்க, வழி தெரிஞ்ச ஒருத்தனே வழி மாறி போயிட்டான். ஃபோன் அவனுக்கு அவன் போயிட்டான். நான் அவன் பின்னாடியே போனேன், அதான் உங்களை பார்த்தேன். ஏன்னா அவன் நேராக போயிட்டான்ல, நான் அவனுக்கு வழி தெரியும் நினைச்சிட்டு அவன் முன்னாடியே போகிறேன். நான் உன்னை பார்த்தா நிப்பாட்டினேன். அவனுக்கு ஃபோன் அடி. ஒட்டன்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் கிஷ். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். 5 hours ஆயிருக்கு. நான் 4 o'clock நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரைடு. ஸோ 5 hours ஆயிருக்கு. அதில் பிரேக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடுலாம் மோசமாக இருந்ததுனால ஸோ செகண்டு 200 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வண்டி நிப்பாட்டியிருக்கோம் இந்த ஹோட்டலில். ஹோட்டல் ஹரிஹர பவன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபியூல் போட்டு லோ ஃபியூல் காட்ட ஆரம்பிச்சு. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரைடு வந்தவங்க தான். இந்த 2 பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரைட்டில். ஸோ இவங்களை வந்து பிரேக் டைம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபியூவல் பிரேக் மட்டும் எடுக்கணும். இன்னும் கரெக்டாக ஒரு 153 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து ஊட்டிக்கு. கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஆனால் வெயில் நல்லா அடிக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. என்ன மழைனே தெரில கேஸ். இது பாதி இடத்துல பாறை எடுத்திருக்காங்க. நாங்கள் இன்னும் ஃபியூல் போடல. 2 ஃபியூல் ஸ்டேஷனை தாண்டி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு போட்டுக்கலாமே. ஏன்னா இப்போ தான் பிரேக் எடுத்தோம். அதனால் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகலாம் பார்த்துட்ருக்கோம். 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அங்கே போய் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் டவுன்லோட்லாம் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிடுறோம். அடுத்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஆனால் கூலிங்காக தான் காற்று வருது. பட்டு நின்னோன்னா கொஞ்சம் வெக்கடி. ஃபுல்லு பெட்ரோல்லாம் போட்டு கிளம்பியாச்சு கேஸ். ஸோ என் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்கு. ஹிமாலயன் வந்து 32 கொடுத்துருக்கு. MT-15 வந்து 38. அதுக்கப்புறம் ஹண்டர் வந்து 38 to 40 கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக் தான். டீ பிரேக் வந்து இன்னொரு 20 to 30 கிலோமீட்டரில் டீ பிரேக். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஜூஸ் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடம் ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். மணி வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஹீட் ஆகுது. ஊட்டிக்கு வந்து 136 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் இன்னும். ஸோ கைஸ் ஊட்டி ரோடை பிடிச்சாச்சு. ஊட்டி ரோடை பிடிச்சி போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஹில் பக்கத்தில் போகிறதுக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஹீட்டாக இருக்குது. அது போக இவனுங்க சைடில் உள்ள அந்த புல்லெல்லாம் எரிச்சிட்டு இருக்கானுங்க. அது இன்னும் ஹீட் ஆகிடுச்சு. இன்னும் மேட்டுப்பாளையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது.
ஊட்டிக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. பட் ரோடு நல்லா நீட்டாக செமையாக இருக்குது. எந்த ஒரு பள்ளமும் இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:37. இன்னொரு 1 hour 1.5 hourக்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்துருவோம் ஊட்டிக்கு. முன்னாடி ஒரு குரூப்பு போகுது. ஆட்கள் சேர செமையாக இருக்கும். அப்படி லைனாக போகும்போது சூப்பராக இருக்கும். பட் அவங்க என்ன குரூப் யாருன்னே தெரியாது. ஓகே, TN43 கஃபே தானா? ஓகே, அதுதான் ஊட்டி ஹில்லுன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு. ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் அப்படின்னு போட்டிருக்காரு போர்டில். நான் வந்து பிளாக் தண்டர் ஆடில் தான் கேட்டிருக்கேன். அதை ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் அது இதுதான் போல. ஓகே, இந்த க்ளவுஸ் வர வலிக்கு கையெல்லாம். நான் க்ளவுஸை கழட்டிட்டு கையை காட்டுறேன் பாருங்க. பிளாக் தண்டர் இங்கே தான் கேஸ் இருக்குது. பிளாக் தண்டர். ஸோ பிளாக் தண்டர்லாம் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஊட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. குன்னூருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ட்ரெயின். ஐயோ, அந்த ட்ரெயின் பேர் வாயில் வர மாட்டேங்க. ஒரு ட்ரெயின் ஸ்டீம் இன்ஜின். அந்த ட்ராக் தான் அது. இதான் இப்போ தான் நான் கைஸ் நான் பார்க்கேன். அதிசயமாக பேசுகிறான்னு நினைக்காங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த தடவை நம்ம வைல்டு அனிமலை பார்ப்போம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போகிறோம். பார்ப்போம் வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாளைக்கு மசனகுடி, அதுக்கப்புறம் மசனகுடி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகணும். கொஞ்சம் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கும் இந்த தடவை. இந்த பிரிட்ஜ் இன்னும் ஓப்பன் பண்ணலையா? நடுவில் வந்து கல் வச்சுருக்காங்க. பைக்கு கிடையாதுல்ல, பைக்கு கிடையாது. என்னாச்சு? வாட்டர் கேன் கீழே உள்ள மாதிரி பேஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஊட்டி ஹில்ஸ் சேரலாம். கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படி கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தண்ணி வேணுமா? ஆமாம்.